Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. நமசிவாய. ஜெய் வராகி. வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜெகதப்பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவ். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஆடலரச பெருமான், குற்றாலநாத பெருமான், குழல்வாய்மொழி அம்பாசமேத குற்றாலநாத பெருமானுடைய திருவடிகளையும், பர்வதவர்தினி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கிரி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாதச்சா குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் வணங்குகிறேன். அன்பு நேயர்களே, அன்பு பக்தர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கக்கூடிய தலைப்பு சனி பெயர்ச்சி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சனி பெயர்ச்சி. ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ராசி அன்பர்களும், உலக மக்கள் அனைவரும், நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும், ஏன்னா கடந்த ஆண்டு 2022, 23, 24 இதெல்லாம் படுமோசமாக இருந்திருக்கு. பல விஷயங்கள் அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்றிருக்குன்னா, ஒரு பக்கம் வருமானம் வந்திருக்கும், ஒரு பக்கம் சாமி வாரி வழங்கியிருப்பார், ஆனால் மொத்தத்தையும் பிடிங்கின்னு விட்டுட்டுருப்பார். என்ன கொடுத்தாரோ கொடுத்ததற்கு மேலாக எல்லாத்தையும் இழந்துட்டு ஏமாந்துட்டு வெளியில் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச பணங்காசுகள் எல்லாம், காசு பணங்கள் எல்லாம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பணங்கள் கூட கைவிட்டு விலகி வெளியேறி அது எங்கேயோ ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய, உங்களுக்கு பயன்படாமல் வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலைகள். நிறைய அரசியல் தலைவர்கள் நாம் பார்க்குறோம். எத்தனையோ அரசியல் தலைவர்கள் உயர்ந்த நிலையில் மேஷ ராசியில், மிதுன ராசியில், கன்னி ராசியில் இதெல்லாம் நாம் பார்க்குறோம். முக்கியமான அமைச்சர் பெருமக்கள், அரசியல் தலைவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனி பகவான், சனி ராகு தொடர்பு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை, ஒரு ஷேக் பண்ணி, ஒரு ஆட்டத்தை காமிச்சு கொடுத்துடுது. அதே போல் ஆன்மீக பெரியோர்கள், அவங்களையும் நாம் பார்க்குறோம். மடாதிபதிகளாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்கள், அவங்களுக்கும் ஒரு விதமான பதற்றம், தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள், அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் மாற்றமாக நடந்திருக்கும். நிர்வாகம், அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழிலில் எக்கச்சக்கமான மாற்றங்கள், கொஞ்சம் நஞ்சமான மாற்றங்கள் இல்லை. தேவையில்லாத மனசில் ஒரு விதமான பயம், மனசில் எப்போதும் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருப்பது, தேவையற்ற பயம், மனக்குழப்பங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம். நீங்கள் உழைச்சி, சிறு வயசுலேருந்து உழைச்சி அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு, இல்லை ஒருத்தருக்காக உயிரை விட்டு அப்படியெல்லாம் செஞ்ச ஒரு விஷயம், கடைசியில் உங்களுக்கு ஒரு அங்கே ரெகக்னைஸ் இல்லை, ஆத்தரைஸ் இல்லை, ஒரு ஏமாற்றம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ எப்படி இருக்கும்? அப்போ இந்த சனி பெயர்ச்சியால் 7.5 சனி இருக்குது, கண்டக சனி இருக்குது, அஷ்டம சனி இருக்குது, அர்த்தாஷ்டம சனி இருக்குது, கண்டக சனி இருக்குது. அப்போ இந்த 6 விதமான சனிகள் இப்போ யாருக்கு? இப்போ இந்த சனி பெயர்ச்சியால் மேஷராசிக்கு சனி 7.5 சனி ஆரம்பம், மீன ராசிக்கு ஜன்ம சனி ஆரம்பம், சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பம், கன்னி ராசிக்கு கண்டக சனி ஆரம்பம், தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம். இப்போ யாரெல்லாம் விடுபடுறாங்க? மகர ராசி 7.5 சனியிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. ரிஷபத்துக்கு சனியுடைய பார்வைப்படுது. சிம்ம ராசி என்பர்கள் கண்டக சனியிலேருந்து வெளியில் வராங்க. கடகராசி என்பர்கள் அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க. விருச்சக ராசி என்பர்கள் அர்த்தாஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க. அப்போ இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சியால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக உங்கள் ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி மிக சிறப்பாக உள்ளது. இது நாள் வரையில் பொதுவாக
அசுப கிரகங்கள் 6, 8, 12 மறைவது சிறப்பு. அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களே, இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் 6ஆம் இடத்தில் மறைவு, முழு அசுபராக மாறுகிறார். அப்போ அந்த அசுபராக வரக்கூடிய சனி பகவான் 6இல் மறைந்து முழுமையாக நிறைந்த பலனை துலாம் ராசிக்கு தரப்போகிறார். சுப பலன்களை, நல்ல பலன்களை அனுபவிக்க தயாராகுங்கள் துலாம் ராசி நேயர்களே. அப்போ ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் மறைந்து மறைந்த சனி நிறைந்த பலனை தருவார். அதோடு மட்டுமல்ல, துலாம் ராசிக்கு நாம் முக்கியமாக என்ன சொல்லணும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை சாமி, வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, தொடர்ந்து அதே ஸ்டேஜில் தான் இருக்கோம், நிறைய போராடுறோம், நிறைய முயற்சி எடுக்கிறோம், எவ்வளவோ வேலை செய்கிறோம், ரத்தம் சிந்துறோம், உழைக்கிறோம், ஆனாலுமே கூட வாழ்க்கையில் அப்படி கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ துலாம் ராசி என்பர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், மீடியா லைனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மீடியா லைனில் இருக்கக்கூடியவங்க, அன்றைக்கெல்லாம் ஒரு பெரிய சேனலில் இருந்து பேசுகிறாங்க. ஒரு 12 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுருக்கேன், இன்றைக்கி என்னை அழகாக எடுத்து வெளியில் போட்டுட்டாங்க, திரும்பவும் நான் இன்னொரு இடத்துக்கு போகணுமான்னு யோசிக்கிறேன், நான் அவங்களோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒரு மீடியாவில் ஒரு பெரிய நிறுவனத்தின் பெயரை சொல்கிறாங்க அவங்க, துலாம் ராசி. அப்போ அதுபோல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையாக இருக்கலாம், கலைத்துறையாக இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம், மடாதிபதிகளாக இருக்கலாம், சமுதாயத்தில் பேர் புகழ் வாங்கினவர்களாக இருக்கலாம், செலிபிரிட்டியாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்போ துலாம் ராசியாக இருப்பார்களே ஆனால் ஏதோ ஒரு 70%, 80% நான் உயர்ந்துட்டேன், அதுலேருந்து ஒரு 10% நான் உயர்ந்துட்டாக்கா போதும் எனக்குன்னு நினைக்கிறேன், நான் முன்னேறவே முடியலை. முன்னேற்ற தடைகள் உள்ளதா? முன்னேற்ற தடைகள் உள்ளதா? துலாம் ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம், தடைகள் உடையும், உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மெயினாக வருமானம் சம்பந்தப்பட்டது, சிலருக்கு வருமானமாக இருக்கலாம், இல்லை எனக்கு போதுமான அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது, சொத்து பத்துக்கள் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கணும், எனக்கு ஒரு பதவி, நான் ஒரு எம்பி, அதாவது அதுக்கு மேலே ஒரு உயர்ந்த பதவிகள் கிடைக்கணும், தலைவருங்கிற பொறுப்பு கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானம், ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கணும், அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். மாணவ செல்வங்களாக இருந்தால் நான் ஜிஇ, நீட்டு அந்த மாதிரி இதில் நான் பாஸ் பண்ணணும்னு இருக்கலாம், நான் டாக்டர் ஆகணும், எம்டி ஆகணும். அப்போது உங்களுடைய கனவுகள் தடைபடுகிறதா? அந்த கனவுகள் நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாம், கற்பனைகள் எல்லாம் வாழ்க்கையாக மாறக்கூடிய அற்புதமான தருணம் துலாம் ராசி நேயர்களே. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். மெயினாக காரிய தடைகள், கால தாமதங்கள். இந்த காரிய தடைகளும் கால தாமதங்களும் அடியோடு விலகும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு மெயினாக ஜாபில் நிறைய ப்ராப்ளம் இருந்து வருது. வேலை செய்கிறது தான் முக்கியம். உத்தியோகம் புருஷ லட்சணம். அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டில் வேலையும் செஞ்சுட்டு பிஸ்னஸும் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு ஹையர் பொசிஷனில் நல்ல ரேங்கில் ஒரு சிஇஓ, அதுக்கு மேலே ஒரு சேர்மன், எம்டி, ஜிஎம், அந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை அதுக்காக முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அதே போல் அரசு துறையில் அரசு அதிகாரிகளாக உயர்ந்த பொசிஷனில் இருக்கலாம், சேர்மன், டைரக்டர், அந்த மாதிரி செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம்.
அல்லது பொதுப்பணித்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், கவர்மெண்ட் அதிகாரிகளாக இருக்கலாம். அப்போது வேலை செய்கிற இடத்துல வேலையில் முன்னேற்றம் வேண்டுமா? கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும். வேலையில் ஒரு சிறந்து விளங்குவீர்கள். எனக்கு இந்த வருஷம் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா சாமி? இல்லை 5ல் சனி இருந்தார நான் நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இந்த 5ல் இருந்த சனி பகவான் தான் என்னை ஒரு படி உயர்த்தி விட்டார். எனக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சார் சாமி. எனக்கு என்னோட எந்த ஆஃபீஸர் இருந்தார், அவர் தான் என்னை கை கொடுத்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி விட்டார். அவரால் தான் நான் முன்னுக்கு வந்தேன். கடைசியில் அவரே எனக்கு எதிரி ஆகிட்டார். ஆனாலுமே கூட நான் தான் ஜெயித்தேன். அப்போ வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முன்னேற்ற தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த முன்னேற்ற தடைகள் விலகும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ ஒரு வரியில் சொல்லணும்னு சொன்னாக்கா, வேலை செய்யும் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். உயர் அதிகாரிகளால் வரக்கூடிய பிரச்சனை, உங்களுக்கு கீழே வேலை செய்யவங்களால் வரக்கூடிய ப்ராப்ளம், கலகங்கள், மெயினாக கலகம், ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்துறது, கலகத்தை ஏற்படுத்துறது, அந்த கலகத்தால் வரக்கூடிய பாதிப்புகள், வீண்பழி அவமானங்கள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், ஒரு ஜெயில் யோகம், சிறை யோகம், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையில் ஜாமீன் கிடச்சிருக்கு. இப்போ ஒரு 10 நாளில் வெளியில் வந்திருக்கும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் வீண்பழி அவமானங்கள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்க, எங்கே வேண்டுமானாலும் இருங்க. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட இப்போ இந்த சனி பெயர்ச்சியால் நல்லது நடக்க போகுது, நல்லது நடக்கும். கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அதே போலத்தான் கடன் சுமை, கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இடப்பிரச்சனையாக இருக்கலாம், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், இட தோஷங்களாக இருக்கலாம். அன்றைக்கெல்லாம் பார்க்குறோம், ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் ஒரு 50 கோடிக்கு மிஷினே வாங்கி போட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. அவங்க 50 கோடிக்கு மிஷினரி மட்டுமே வாங்கி போட்டிருக்கு. அப்போ மொத்தம் ஃபேக்ட்ரியுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 100 கோடியை தாண்டும். நல்லா சிறப்பாக போயிட்டு இருந்தது சாமி, கம்பெனி ஜம்முன்னு போயிட்டு இருந்தது, நல்ல டர்ன் ஓவர் இருந்தது. குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை சொல்லி இத்தனை கோடிக்கு நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு குடோனு, இதெல்லாம் போடுறதுக்காக ஒரு குடோனுக்காக பக்கத்தில் ஒரு 15 ஏக்கர் வாங்கணும் சாமி. அந்த இடம் வாங்கினதுலேருந்து அடுத்து அடிமேல் அடி விழுந்தது. நாம் தான் கேட்டோம், இடம் ஏதாவது புதுசாக வாங்கினீங்களா? ஆமாம், இது வாங்கினதுலேருந்து பிரச்சனை, இதுதான் சார் உங்களுக்கு ப்ராப்ளத்துக்கு காரணம். அப்போது இடதோஷங்கள், இட பிரச்சனைகள், அது நீங்கள் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். அதே போல் சிங்கப்பூரில் ஒரு பெரிய கம்பெனி, அவங்க அந்த கம்பெனிலே முனீஸ்வரன், பால் முனீஸ்வரன் அந்த சாமியை வச்சுருக்கிறாங்க, வழிபாடு செய்கிறாங்க. அவங்களுக்கும் அதே தான் பிரச்சனை. பேங்க் லோன்லாம் அப்ரூவல் ஆகிடுச்சு, கையெழுத்து போட்டு சேங்ஷன் ஆகிற நேரம் நின்று போச்சு, ப்ராஜெக்டே அப்படியே நிற்குது. இது போன்ற செயல் தடைகள், இதெல்லாம் இடதோஷத்துக்கான காரணம். அப்போ நாம் நேரில் போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போது இதெல்லாம் இடதோஷத்துக்கான காரணம். அதுபோல் உங்களுக்கு ஏதேனும் இடதோஷங்கள் இருக்குமே ஆனால், அல்லது மறைமுகமான தோஷங்கள் இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், அந்த இடதோஷ பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை துலாம் ராசி நேயர்களே. ஸோ துலாம் ராசி நேயர்களே, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது சாமி, எனக்கு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு தொடர்பு கொள்வீர்களே ஆனால் அன்னை வாராகி உங்களுக்கு துணை இருப்பாள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.